எம்எஸ் தோனி திரும்ப சென்னை சூப்பர் கிங்ஸோட கேப்டனா வராரு. ருத்துராஜ் வந்து ஒரு காயம் காரணமாக வெளியே போறாரு அந்த டோர்னமெண்ட்டை விட்டு. ருத்துராஜ் போறது வந்து ஒரு பெரிய பெரிய இழப்பு டீமுக்கு. ஒரு ஒரு எல்போ ஃப்ராக்சரை வச்சு மனுஷன் 2, 3 கேம்லாம் ஆடிருக்கான். ஸோ பெரிய பெரிய விஷயம். இது திரும்ப எம்எஸ் தோனி கேப்டன் ஆகுறது ரொம்ப சந்தோஷமா இருந்தாலுமே, அது ஒரு டீமோட ஃபியூச்சர் பார்க்குறப்போ அது ஒரு பெரிய டிராபேக் தான். ஏன்னா வந்து ருத்துராஜ் இப்போ தான் ஒரு கேப்டன்சி ஸ்டின்ட்ல வந்து ஒரு லேர்னிங்லாம் கத்துட்டு வராரு. ஒரு வளர்ந்து வரும் கேப்டனு. அந்த மாரி ஒரு டைம்ல வந்து ருத்ராஜுக்கு திரும்ப ஒரு சீசன் வெளியே போகிறப்போ அது ரொம்ப ஒரு டிராபேக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டினியூஸாக கேப்டன் பண்ண தான் அது வந்து கரெக்டாக டீம் செட் ஆகும், டீமோட காம்பினேஷன் செட் ஆகும். ஸோ திரும்ப அடுத்த வருஷம் வந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய டிராபேக்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டினியூஸாக ஆடுறப்போ அது ஒரு மைண்ட் செட்டே டீமே அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு செட் ஆயிரும். திரும்ப தோனி விளையாடுறது, தோனி கேப்டன் ஆகிறது ரொம்ப நல்ல விஷயம் தான், நல்ல சந்தோஷமான விஷயம் தான். பட் வந்து அது திரும்ப டீமை ஒரு பின்னாடி கொண்டு போதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலு.